ஹலோ. இன்னைக்கு நாம அலசி ஆராய போற இந்த சுவாரஸ்யமான டாபிக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம முற்றிலும் ஒரு புதிய ஆச்சரியமான உலகத்துக்கு பயணிக்க போறோம். அது எங்கோ தூரத்துல இருக்கிற விண்வெளிலயோ இல்ல ஆழ்கடல்லையோ கிடையாதுங்க. உங்க தோலுக்கு சற்று கீழே உங்க உடம்புக்குள்ளேயே 24 மணி நேரமும் இயங்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ரகசிய உலகத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க உடம்புக்குள்ள நடக்கிற இந்த ஆச்சரியமான விஷயத்த கொஞ்சம் கேளுங்களேன். உங்க வயித்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ராணுவமே கூடியிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, நீங்க கேட்டது 100% உண்மை. கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் கோட்டைய சுற்றி நடக்கப் போற காவிய பயணத்துக்கு நீங்க ரெடியா இருங்க. இந்த நுண்ணிய வீரர்கள்லாம் யாரு? அவங்க எப்படி உங்கள ஒவ்வொரு செகண்டும் காப்பாத்துறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். பகுதி 1. குடல் நகரத்திற்கு வரவேற்கிறோம். உங்கள் உள்ளே இருக்கும் கோட்டையை ஆராய்வோம். சரி, நாம இதுல ஆழமா மூழ்குவோம். உங்க வயிறு அப்புறம் செரிமான மண்டலத்தை ஒரு பிரம்மாண்டமான ரொம்ப சுறுசுறுப்பான நகரமா கற்பனை செஞ்சுக்கோங்க. அதுக்கு நாம குடல் நகரம்னு பேர் வைப்போம். எந்த ஒரு பெரிய நகரமா இருந்தாலும் அதை எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாக்க ஒரு பெரிய சுற்றுச்சுவர் அப்புறம் ராப்பகலா வேலை செய்யற ஒரு காவல் பட தேவை இல்லையா? அதே போலதான் உங்க குடல் நகரத்துக்கும் இடைவிடாத பாதுகாப்பு தேவைப்படுது. உங்க குடலோட உள்சுவர் தான் அந்த நகரத்தோட பிரம்மாண்டமான நகரச்சுவர். இந்த நகரச்சுவரை பாதுகாக்கிற அந்த பெருஞ்ராணுவத்தோட பேர் தான் ப்ரோபயோட்டிக்குகள். இதுங்க ரொம்ப சின்னஞ்சிறிய உயிருள்ள ஆனா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள சூப்பர் ஹீரோ பாக்டீரியாக்கள். இந்த குடல் பாதுகாப்பு ராணுவம் உங்க நகரச்சுவர்ல இருக்கிற நுண்ணிய செங்கற்களை எந்நேரமும் ரோந்து சுத்தி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. சுவத்துல ஏதாவது சின்னதா ஒரு விரிசல் விழுந்தா கூட உடனே அதை சரி செஞ்சு கெட்ட கிருமிகள் எதுவும் உங்க ரத்தத்துல நுழைஞ்சிடாம கச்சிதமா தடுத்து நிறுத்துவாங்க. இவங்க உங்களுக்காகவே இருக்கிற ஸ்பெஷல் பாடி கார்ட்ஸ். பகுதி 2. பாதுகாவலர்களின் பண்டைய வரலாறு. 5000 கால கூட்டணி. சரி, இந்த நுண்ணிய ராணுவத்தை விஞ்ஞானிகள் இப்பதான் லேப்ல புதுசா கண்டுபிடிச்சாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அதுவல்ல. இந்த சூப்பர் ஹீரோ வீரர்களை நம்ம உடம்புக்குள்ள சேர்க்கிறது ஒரு புதிய அறிவியல் கண்டுபிடிப்புலாம் கிடையாது. இது பல 1000 வருஷமா நம்ம மனிதர்கள் பின்பற்றி வர்ற ஒரு பழங்கால பாரம்பரியம். இது மிக்க சிறப்பா விளக்குவது என்னவென்றால், நாம முன்னோர்கள்கிட்ட பெரிய பெரிய லேப்லாம் எதுவும் இல்லனாலும் அவங்க ரொம்பவே புத்திசாலிங்களா இருந்திருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிக காலத்திலேயே, அதாவது கிமு 3000 வருஷத்திலேயே பருப்பு அப்புறம் அரிசிய புளிக்க வைப்பதன் மூலமா கோடிக்கணக்கான பாதுகாப்பு வீரர்களை உருவாக்க முடியும்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனாலதான் தயிர், மோரு இதெல்லாம் இன்னிக்கும் நம்மளோட அன்றாட உணவா இருக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த உணவுகளை அவங்க சாப்பிடும்போது தங்களோட குடல் பாதுகாப்பு ராணுவத்துக்கு புதிய வீரர்கள் அனுப்பி குடல் சுவரை செம்ம ஸ்ட்ராங்கா மாத்துனாங்க. பகுதி 3. இசை நாற்காலி போர். பாதுகாவலர்கள் எப்படி சண்டையிடுகிறார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த கண்ணுக்கு தெரியாத வீரர்கள் எப்படிதான் கெட்ட கிருமிகளோடு சண்டை போடுறாங்க? இது ஏதோ கத்தி, துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு சண்டை போடுற போர் கிடையாது. ஒவ்வொரு நாளும் உங்க நகரச்சுவரில் கண்ணுக்கு தெரியாத ஆனா மிக கடுமையான ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கு. இத ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போட்டி மாதிரி நம்ம பார்க்கலாம். அறிவியல்ல இத போட்டி விலக்கல், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன்னு சொல்வாங்க. ஒரு 10 வயசு குழந்தைக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு பிரம்மாண்டமான இசை நாற்காலி, அதாவது மியூசிக்கல் சேர் கேம் தாங்க. உங்க நகரச்சுவர்ல கொஞ்சமா நாற்காலிகள் மட்டும்தான் இருக்கு. உங்க வயித்துக்குள்ள சாப்பாடு கூடமே கெட்ட கிருமிகள் வரும்போது இசை நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. உடனே உங்க குடல் ராணுவத்துல இருக்கிற நல்ல வீரர்கள் மின்னல் வேகத்துல ஓடிப்போய் எல்லா காலி நாற்காலிகளையும் உட்காந்துப்பாங்க. எல்லா இடமும் நிரம்பினதால நோயை உருவாக்குற கெட்ட கிருமிகளுக்கு உட்கார இடமே கிடைக்காம அவை உங்க உடம்ப விட்டு அப்படியே அடிச்சு செல்லப்படுது. இந்த சூப்பர் ஹீரோஸ் வெறும் நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு மட்டும் இருக்க மாட்டாங்க. அவங்க கையில ரொம்பவே சக்தி வாய்ந்த ரசாயன கேடயங்களை வச்சிருக்காங்க. அவங்க உட்கார்ந்த இடத்திலேந்தே லாக்டிக் அமிலம் மாதிரியான இயற்கையான புழுப்பாமிலங்களையும் பாக்டீரியோசின் அப்படிங்கிற இயற்கையான ஆன்டிபயோட்டிக்களையும் சுட்டுத் தள்ளுறாங்க. இதனால அந்த இடமே மிக கடுமையான புழுப்புத்தன்மையா மாறிடும். நம்ம வில்லன்களான கெட்ட கிருமிகளுக்கு இந்த புழுப்புச்சூழல் சுத்தமா ஆகாது. அதனால அங்கேயே உருகி அழிஞ்சு போயிடுவாங்க. என்ன ஒரு மாஸ்டர் பிளான் பாத்தீங்களா? பகுதி 4. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு வீரர்கள். உங்கள் நுண்ணுயிர்களை அறிந்து கொள்ளுதல். ஓகே, இப்போ ஒரு சின்ன லாஜிக். இந்த வீரர்களை நாம உலகத்துல எங்கிருந்து வேணாலும் வேலைக்கு எடுக்கலாமா? ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ராணுவ வீரரை உங்க குறிப்பிட்ட நகரத்தை பாதுகாக்க அப்படியே நேரடியா கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா முடியாது. இதுக்கு காரணம் நம்ம குடல் நகரத்தோட தனித்துவம் தான். பாருங்க, ஒவ்வொருத்தரோட குடல் நகரமும் வேற வேற மாதிரி இருக்கும். வெளிநாடுகள்ல, குறிப்பா மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிற மக்களோட குடல்ல இறைச்சி அப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுற வீரர்கள் அதிகமா இருப்பாங்க. ஆனா நம்ம இந்திய குடல் நகரம் பல்லாயிரம் வருஷமாவே முற்றிலும் வித்தியாசமா உருவாகியிருக்கு. இங்க பிரிவோடல்லா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஸ்பெஷல் படையோட ஆதிக்கம் தான் அதிகம்.
இந்த இந்திய படைவீரர்கள் செடிகள் மூலமா கிடைக்கிற உணவுகள், பருப்பு வகைகள், நார்ச்சத்து நிறைந்த நம்ம பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டு ரொம்பவே சிறப்பா செயல்படக்கூடியவங்க. சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கடைகள்ல விக்கிற ரொம்ப விலை உயர்ந்த வெளிநாட்டு ப்ரோபயோட்டிக் மாத்திரைகளை நாம சாப்பிடும்போது அதுங்க நம்ம குடலுக்குள்ள வந்து ரொம்பவே தடுமாறுதுங்க. நம்ம ஊர்ல மொழியே தெரியாத, நம்மளோட காரமான உணவுகளையோ இல்ல நார்ச்சத்து நிறைந்த உணவுகளையோ சாப்பிட தெரியாத வெளிநாட்டு காவலர்களை வேலைக்கு வச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இதுவும். அந்த வெளிநாட்டு வீரர்களால நம்ம குடல்ல தாக்கு பிடிச்சு நிக்கவே முடியாது. அப்போ நமக்கு நிஜமாவே யாரு தேவை? நமக்கு தேவை நம்ம உள்ளூர் வீரர்கள் தாங்க. உங்க வீட்ல இருக்கிற ஃப்ரெஷ்ஷான தயிர், சில்லுன்னு இருக்கிற மோர், இட்லி தோசைக்கு அரைச்சு வச்ச புளிக்க வைத்த மாவு, அப்புறம் பழைய சாத நீராகாரம், இதுங்க தான் மிக சிறந்த உள்ளூர் வீரர்களை உருவாக்குது. இந்த உணவுகளை நீங்க சாப்பிடும்போது பக்கவா ட்ரெயினிங் எடுத்த உள்ளூர் வீரர்களை நேரடியாக உங்க குடல் நகரத்துக்கு நீங்க அனுப்புறீங்க. அவங்க உள்ள போய் அங்க ஏற்கனவே இருக்கிற பிரிவோடெல்லா படையினரோட கைகோர்த்துக்கிட்டு உங்க நகரச்சுவரை ஒரு இரும்பு கோட்டை மாதிரி பாதுகாக்கறாங்க. பகுதி 5. உங்கள் தனித்துவமான நகரத்தின் ரேகை, துல்லியமான ஆரோக்கியம். சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோம். இது எப்படி மேலும் விரிவடையுதுன்னு பார்க்கலாம். நாம எல்லாரும் ஒரே வகையான உணவுகளை சாப்பிட்டாலும் உங்க உடம்பு உங்களுக்கு மட்டுமானது. அது எப்படின்னு இப்ப சொல்றேன் கேளுங்க. இந்த உலகத்துல எந்த 2 பேருக்கும் ஒரே மாதிரி கைரேகை இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே போலதான் உலகத்துல எந்த 2 பேருக்கும் ஒரே மாதிரியான குடல் ராணுவமும் இருக்காது. நீங்க பிறந்ததுல இருந்து நீங்க சாப்பிடுற சாப்பாடு, நீங்க வாழ இடம், உங்க உடம்பு சந்திச்ச சவால்கள், இது எல்லாமே சேர்ந்து உங்க கோட்டைய உங்களுக்கு மட்டுமே உரித்தான முறையில ரொம்பவே யூனிக்கா வடிவமைச்சிருக்கு. அதனாலதான் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ ப்ரிசிஷன் டெஸ்டிங், அதாவது துல்லியமான பரிசோதனை அப்படிங்கிற ஒரு சூப்பரான முறையை பயன்படுத்துறாங்க. இது ஒரு புத்திசாலி ராணுவ தளபதி மாதிரி செயல்படும். சும்மா ஏதோ ஒரு வீரரை உள்ளே அனுப்புறதுக்கு பதிலா இந்த தளபதி உங்க குடல் நகரத்தை முழுமையா மேப் போடுறாரு. உங்க நகர சுவர்ல எந்த நாற்காலிகள் காலியா இருக்கு, எந்த குறிப்பிட்ட நல்ல வீரர்கள் உங்க கோட்டையில மிஸ்ஸிங் அப்படின்னு துல்லியமாக கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி சரியான உள்ளூர் வீரர்களை வேலைக்கு அமர்த்த இது ரொம்பவே உதவியா இருக்கு. எந்த ஒரு யூகமும் இதுல கிடையாது. நாம இந்த விளக்க பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு நாளும் நீங்க சாப்பிடுற சாப்பாடு வெறும் ருசிக்காக மட்டும் இல்ல, அது உங்க உள்ளே இருக்கிற கோடிக்கணக்கான வீரர்களுக்கான எனர்ஜி. உங்க வயிறு அமைதியாகவும் செம ஸ்ட்ராங்காகவும் எந்த நோயாலும் உடைக்க முடியாத ஒரு மாபெரும் கோட்டையாகவும் இருக்கணும்னா அந்த நல்ல வீரர்களுக்கு நீங்க சரியான உணவை கொடுக்கணும். இப்போ நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு உங்க குடல் பாதுகாப்பு ராணுவத்தை பலப்படுத்த நீங்க என்ன உணவு கொடுக்க போறீங்க? யோசிங்க. இத பத்தி கண்டிப்பா சிந்தனை பண்ணுங்க. ஆரோக்கியமா இருங்க. அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன்.